இன்னும் மலையே முடியலைங்க. அதுக்குள்ள பார்த்துட்டீங்கன்னா ஏற அதில் இறங்கி ஊடியில்லாமலாம் தோணுது. அந்த அளவுக்கு கஷ்டமாக தான் இருக்கு. உங்களுக்கு பார்க்குறக்கு வேணா ஈஸியாக இருக்கலாம், ஏன்னா ஒரு கையில் மொபைல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு ஏறது கஷ்டமாக இருக்கு. இங்கே நைட்டெல்லாம் இப்போ ஸ்டே பண்ண மாதிரி இருந்தால் எவ்வளோ வருது? இப்போ பார்த்துட்டீங்கன்னா நாங்கள் வெள்ளிங்கிரிக்கு ஈஷா பஸ் ஏறினோம். அடி வாங்க பாஸ்டு ஓகே ஸ்பாட் பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம ஈஷா கிட்ட வந்துட்டோம். அதுக்கப்புறமா நம்ம அங்கேருந்து பஸ் அதுக்கு மேலே போகாதுங்க. அதுக்கப்புறம் நம்ம நடந்து தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நடந்து எப்படியே ஒரு 1/2 கிலோமீட்டர் ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து போகிற மாதிரி இருக்குங்க. ஸோ அதுவும் பயங்கர அட்வென்ச்சராக தான் இருக்கும். அதையும் நம்ம கவர் பண்ணுவோம். ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா ஸ்குவாட் இங்கே ஒரு இடத்துல நமக்கு நீர்மோர் பந்தல் இருக்குது. ஸோ அப்படியே நீர்மோர் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் பயணத்தை தொடங்கலான் இருக்கேங்க. ஓகே ஸ்குவாட் பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் இப்போது வெள்ளியங்கிரிக்கு கிளம்பியாச்சு. ஸோ இன்னொருத்தர் நம்ம கூட இந்த பயணத்தில் இணைய போகிறாருங்க. ஓகே, இன்னொருத்தர் வந்துட்டு இருக்காரு. இவரும் வெள்ளியங்கிரி தான் போகிறார். வாங்க. இதோ எத்தனாவது வருஷம் நீங்கள் வரீங்க வெள்ளியங்கிரி? இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? ஃபர்ஸ்ட் டைம்ங்களா? வாங்க இப்போ நம்ம சரி வாங்க அப்படியே. ஓகே, இது நம்ம யூடியூப் சேனல் வச்சுருக்கோம், அதுக்காகங்க. நம்ம கூட ட்ரிப்பில் இன்னொருத்தர் இணைஞ்சிருக்காரு. உங்கள் பேர் ப்ரோ? சனீஷ். கேரளாவிலேருந்து வந்திருக்காருங்க. ஸோ நம்ம கிட்ட நெருங்கிட்டோம் அடிவாரம். நாங்கள் போயிட்டு கொஞ்சம் சார்ஜர் போட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம vlog கன்டினியூ பண்ணலாங்க. ஓகே ஸ்குவாட், இதுதான் பார்த்துட்டிங்கன்னா பூண்டி வெள்ளியங்கிரி அடிவாரம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா கூட்டம் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குங்க. ஏன்னா சீசன் டைம் முடியிற டைம் இருந்தாலும் கூட்டம் கம்மியாக இருக்குது. இருந்தாலும் பார்த்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. ஃபஸ்ட்டு விட இப்போ கொஞ்சம் அங்கங்கே இந்த மாதிரி ஷெட்டெல்லாம் போட்டாங்க வெயில் காரணமாக. ஓகே ஸ்குவாட், இப்போயே பார்த்துட்டிங்கன்னா நமக்கு கீழே ஒரு சாமி வந்துட்டு பட்டையெல்லாம் போட்டு விட்டாரு. சாமி கும்பிட்டு ஆக்சுவலாக இப்போ நம்ம பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். இதுக்கப்புறம் பயங்கர அட்வென்ச்சராக இருக்குங்க ஸ்பாட். பார்த்துட்டிங்கன்னா 1 வருஷத்துக்கு அப்புறம் நான் திருப்பி வெள்ளியங்கிரி வந்திருக்கேன். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்துட்டு கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூவாக அப்படிங்கிறதால வர முடியாமல் போயிடுச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்குங்க. இது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா பூண்டி அடிவார விநாயகர் கோவில். இங்கே வந்துட்டு அன்னதானம் எல்லாமே கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அந்த பக்கமாக போயிட்டோம்னா 24/7 அன்னதானம் கொடுத்துட்ருப்பாங்க. மற்றபடி நீங்கள் ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர மாதிரி தான் முன்னாடியே வாங்கிட்டு வந்துருக்கீங்க. எல்லாம் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக சொல்கிறாங்க. ஓகே ஸ்குவாட், நம்ம இப்போது வெள்ளியங்கிரி மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். இங்கே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஸ்டார்டிங் இங்கேருந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே செக்கிங் ஒன்று இருக்குது. அது போக இங்கே ஒரு விநாயகர் கோயில் இருக்குங்க. இதை நம்ம சாமி கும்பிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம மலையேற ஆரம்பிச்சிடலாம். முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக்லாம் ஏதாச்சும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கீழே விட்டுட்டு போயிருங்க. மேலே எடுத்துகிட்டு போகாதீங்க முடிஞ்ச அளவுக்கு. அது ஹைட்டா ஓகேவா? ஓகே ஸ்குவாட், ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மலையேற ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு மலை ஃபுல்லாகவே படிக்கட்டாக தாங்க இருக்கும். அதாவது அந்த வெள்ளை விநாயகர் கோயில்னு ஒன்று இருக்குது. அங்கே ரீச் ஆகிற வரைக்குமே இந்த மாதிரி தாங்க இருக்கும். அதாவது ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா எல்லாருமே வெள்ளியங்கிரி ஸ்டார்ட் ஆன போய் அந்த வீடியோலாம் எடுத்து போட்டாங்க. ஆனால் நாங்கள் மட்டும்தான் முடிய போகிற டைமில் கடைசி நாளில் வந்து எடுத்துகிட்டு இருக்கோங்க. ஏன்னா 10 ஸ்டெப்பு தான் எடுத்து வச்சுருப்பேன், அதுக்குள்ளே எப்படி முடிச்சாங்க. ஆனால் இது ஃபஸ்ட் டைம் வரலைங்க, இது 4வது வருஷம். பார்த்துங்க ஐயா. ஆமாங்க. நீங்க எப்படி இவ்வளவு வெயிட் எல்லாம் எடுத்துட்டு போறீங்க மேல? இதெல்லாம் உங்களுக்கு சர்வ சாதாரணமா இருக்கும். பார்த்து வாங்க ஐயா.
இன்னும் மலையே முடியலைங்க. அதுக்குள்ள பார்த்துட்டீங்கன்னா ஏற ஏற பாதியில் இறங்கி ஊடியில்லாமல் தோணுது. ஆனால் அதை அப்படியே விடக்கூடாது, ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ஆகிறேங்க ஸ்குவாட். ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் இன்னும் ஃபஸ்ட்டு மலையே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலைங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 ஸ்டெப்பு தான் ஏறி வந்திருப்போம். அதுக்குள்ளேயே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. சரி என்ன பண்ணுறது, கொஞ்சம் ரெஸ்ட்டை போட்டு அதுக்கப்புறம் போகலாம். ஏன்னா நமக்கு முன்னாடி ஒரு தாத்தா போயிட்டு இருந்தார். அவரு வாங்க இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல போய் ரெஸ்ட் எடுப்போம், ஜாலியாக இருப்பாரு. அவருக்கு பழகிருச்சு, ஏன்னா அவர் இங்கேயே இருக்கிற ட்ரைபன் பீப்புங்கிறதால. ஸோ நமக்கு அப்படி இல்லைங்க, நம்ம என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் வந்துட்டு இருக்கோம். ரீசெண்டாக ஒரு வருஷம் வராமல் விட்டதும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு மைனஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் மழை தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் வழுக்கப்பாறை இப்படின்னு கொஞ்சம் போயிருங்க. மேக்ஸிமம் பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் நைட் டைம் தாங்க மலையேற ஆரம்பிப்போம். நைட் டைம்ல ஏறி மார்னிங் டைம்ல சாமி கும்பிட்டுருப்போம். ஆனால் இந்த டைம் என்ன பண்ணிட்டோம்னா நாங்கள் ஆஃப்டர்நூன் டைம் கரெக்டாக இப்போ ஒரு 1 மணி இருக்குங்க, 1 மணிக்கு மலை ஏற ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ ஏறி கரெக்டாக ஈவினிங் சன்செட் அப்போ சாமி பார்க்கலாம் ஒரு ஐடியா. பார்ப்போம், முடிஞ்சுன்னா நம்ம அதுக்குள்ளே போய் சாமியை பார்த்துடலாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் பேஷண்ட், அதுக்கப்புறம் இந்த மூச்சு கோளாறு இருக்கவங்கலாம் வந்துட்டு மலை ஏறும்போது டாக்டர் கீழே டாக்டர்லாம் இருக்காங்க, அவங்ககிட்ட கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஏறிக்கங்க. ஏன்னா அதுதான் நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா எப்போ வேணா எது வேணா நடக்கலாம். ஏன்னா மூச்சு திணறலாம் அதிகமாக சான்சஸ் இருக்குங்க. ஓகே ஸ்குவாட், பார்த்துட்டிங்கன்னா நம்ம இப்போ ஃபஸ்ட்டு மலை வந்தாச்சுங்க. விநாயகர் கோயில் ரீச் ஆகிட்டோம். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 3/4 மணி நேரம் நடந்திருப்பேங்க. பயங்கர அட்வென்ச்சராக இருந்துச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு நேக்காக என்னன்னு தெரில, நிறைய டைம் வெயிட்டிங் போட்டேன் நானே. சொல்லப்போனால் என்னால் தான் நிறைய டிலே ஆகிருக்குங்க. வெள்ளை விநாயகர் கோயில் வந்துட்டோம். இதுக்கப்புறம் வழுக்குப்பாறை இருக்குது, அது இன்னும் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அது பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த வெயில் முடியறதுக்குள்ள 6வது மலையில் போய் சொன்னையில் குளிக்கிறவங்க, அதான் பிளான் எல்லாத்துக்கும். அதுக்குள்ளே ஏறி ஆகணும். இங்கே கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் 2வது மலை ஏற ஆரம்பிச்சோம். இதுதான் பார்த்திங்கன்னா வெள்ளை விநாயகர் கோயிலுங்க ஸ்குவாட். சொல்ல முடியலங்க, அந்த அளவுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. உங்களுக்கு பார்க்குறதுக்கு வேணால் ஈஸியாக இருக்கலாம், என்னடா அப்படின்னு ஏறும்போது தாங்க தெரியும். அவர் வந்து சொன்னார், போன வருஷம்லாம் 2-3 பேர் வந்துட்டு ப்ரெஷர் தாங்க முடியாமல் இறந்துட்டாங்களாமாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரிலாம் ஹைக்கிங் ஹில் ஸ்டேஷன்லாம் பிளான் பண்ணிங்கன்னா, ஏறுற மாதிரி இருந்தீங்கன்னா மெதுவாக கூட ஏறி இறங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இங்கே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா கிளம்பிக்கலாங்க. இதுக்கப்புறம் அந்த செகண்ட் மலையில ஏதோ கொஞ்சம் மோசமாக இருக்குன்றாங்க. செகண்ட் மலை வழுக்கப்பாறை, அதுக்கப்புறம் சித்தர் கோயில் பாம்பாட்டி சொன்னாங்க தான். பாம்பாட்டி கீழே ஊத்துருக்கு, அது சொன்ன பக்கத்து பாம்பாட்டி கோயில். கொஞ்சம் பரவாயில்லைங்களா இப்போ? இல்லை முன்னாடி போனாங்கலாம் கொஞ்சம் ரோடு கொஞ்சம் இதாக இருக்கு, நாங்கள் வழி நினைச்ச மாதிரி ஈஸியெல்லாம் இல்லை, ரொம்ப ஸ்ட்ரகிள் தாங்க. கடிக்கிடுச்சுங்க காலு, வந்துட்டுங்க. ஓகே ஸ்குவாட், இதுதான் பார்த்துட்டீங்கன்னா வழுக்குப்பாறை. மலையே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் தான் படிக்கட்டு. இங்க ஒரு சொன்ன இருக்கு, அங்க தண்ணி பிடிக்க போறோம் நம்ம ஏறிட்டு. அப்படியே ஹார்ட் பீட் பயங்கரமா பம்ப் ஆகுதுங்க. விட்டா இதையும் வாய் வழியே வெளியே வந்துரு போல. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அதுக்கப்புறம் சொன்னைக்கு போயிடலாம். ஆக்சுவலாக எங்கள் பிளான் 5 மணிக்குள்ள மேலே சாமி பார்த்துலான்னு தாங்க. நைட் அங்கே தான் ஸ்டே பண்ணலான்ட்டு ஐடியா பண்ணியிருக்கோம். பார்ப்போம் எப்படி பிளான் அமைதுன்னு. ஓகே ஸ்குவாட், நான் சொன்னைக்கு போயிட்டு அதுக்கப்புறமா வீடியோ எடுத்து காட்டுறேங்க. ஏன்னா ஒரு கையில் மொபைல் தான் ஹேண்டில் பண்ணிட்டு ஏறது கஷ்டமாக இருக்குது. அதிகமாக ப்ரோ ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் சொனைக்கு வந்து தண்ணி பிடிக்க ஆரம்பிச்சாச்சு. ஊத்துதா சொன்னதா? கன்ஃபியூஸ் பண்றியப்பா. ஒவ்வொரு பக்கம் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. சொல்லுங்க, கொஞ்சம் குடிக்கிற கொடுத்துட்றா. இல்ல இங்க அதுலயே அப்படித்தான் இருக்கா?
எடுறா பேக் எடுறா உள்ளுக்குள்ள போட்டு கிளம்பலாம்டா. நான் போடுறேன் ரெண்டையும். போடுங்க நாங்க உள்ள வைக்கிறதுக்கு. ஒரு வழியா தண்ணியை குடிச்சிட்டேன். ஓகே ஸ்குவாட், பார்த்துட்டீங்கன்னா தண்ணி பிடிச்சாச்சு. அடுத்து இங்கிருந்து நான் அடுத்து கிளம்ப போறோம். இப்போ 2வது மலை தாண்டி 3வது மலை ஏற போறேங்க. சரி, பயணத்தை தொடரலாம். ஓகே ஸ்குவாட், இப்போ இது 2வது மலை எடுத்து 3வது மலை கிளம்ப போறேன். கரெக்டாங்கண்ணா? இல்லடா, அப்புறம் முடிச்சுடா 2வது மலை. எண்டு வந்துருச்சு. ஓகே, இன்னொரு 20 நிமிஷத்துல நாங்க அடுத்த மலை ஏறிடுவோம் 3வது மலைக்கு. ஓகே ஸ்குவாட், அடுத்த இது பாம்பாட்டி சித்தர் கோயிலுக்கு வந்துட்டோம். எங்களாம் ஃபர்ஸ்ட் மலையிலே திரும்பி போயிடலாம் அளவுக்கு ஆயிடுச்சு. நான் அந்த அளவுக்கு கஷ்டமா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பரவாயில்ல, ஈஸியா தான் இருக்கு. ஓகே ஸ்குவாட், பாத்தீங்கன்னா 2வது மலையோட எண்டுக்கு வந்துட்டோம். பாம்பாட்டி சித்தர் கோயில சாமி கும்பிட்டு ஏற ஆரம்பிச்சுட்டேங்க. இப்போ 3வது மலை ஏற ஆரம்பிச்சுட்டேங்க. ஆனா இங்க கடை போட்டிருக்கவங்களும் இதெல்லாம் எடுத்துட்டு வர்றதுக்கு தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஆனா 6 கிலோமீட்டர் மாதிரியே தெரியுது. 100 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்குதா? ஓகே ஸ்குவாட், பார்த்துட்டீங்கன்னா இப்போ 3வது மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். மலை தாங்க ரொம்ப டஃப்பா இருந்துச்சு. நான் இப்போ வரைக்கும் அதான் சொல்லுவேன். அதுல மட்டும் பேக் அடிச்சிருந்தேன்னா மேலே போய் இருக்கிற அழகை பார்த்துருக்கவே முடியாது. இதுக்கப்புறம் வியூ எல்லாம் பயங்கரமா இருக்குங்க, காட்டுறேன். அதுவும் அந்த 4வது 5வது மலைலாம் ஃபிளாட் சர்ஃபேஸாக தான் இருக்கும். இந்த மாதிரி படிக்கட்டு அவ்வளோக்கா இருக்காது. என்ன படியேறங்காட்டிக்கு தான் ரொம்ப மூச்சு வாங்குதுங்க. இந்த படி எல்லாத்தையும் ஒருத்தர் கட்டினவரோட சமாதி, ஜீவ சமாதி மேலே இருக்கு. அதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஏற நம்மளாலே முடியல. இந்த படியெல்லாம் ஒருத்தர் கட்டியிருக்காரு. பா, ரொம்ப மிராக்கிள் தாங்க ஸ்குவாட். இப்போ நம்ம கடல் மட்டத்திலிருந்து 5000 அடி மேலே இருக்கோம். அதாவது போயிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு உங்களாவும் சப்போர்ட் கொடுங்க. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் 4வது மலை வந்துடும். 4வது மலைலாம் பார்த்துட்டிங்கன்னா படிக்கட்டு இருக்காதுங்க அவ்வளோக்கா. ரொம்பவும் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ளாட்டாக தான் இருக்கும். ஸோ நமக்கு ஏறுறதுக்கு ஈஸியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு படிக்கட்டு யூஸ் பண்ணால் மண்ணில் ஏறதாங்க கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஏன்னா கால் வலி அப்போ தான் தெரியாது பெருசாக. கொஞ்சம் மண்ணெல்லாம் புழுதி மண்ணாக இருக்காட்டிக்கு கால் வச்சா அப்படியே வழுக்குது. ஸோ பார்த்து ஏற வேண்டியதாக இருக்குங்க. ஓகே ஸ்குவாட், இதான் பார்த்துட்டிங்கன்னா 4வது மலை. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, இருங்க ஒரு நிமிஷம். பார்த்துட்டிங்களா? இந்த அளவுக்கு இருக்குங்க, பார்த்தா தெரியும். ஓகே, அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு ரெஸ்ட் போட்டுக்கலாங்க. ஓகே ஸ்குவாட், இதுக்கப்புறம் கொஞ்சம் இதெல்லாம் கரடு முரடாக தான் இருக்கும். நம்ம பார்த்து சேஃபாக தாங்க ஏறிக்கணும். லைட்டாக ஸ்லிப் ஆச்சுன்னா கூட கை கால் பிடிச்சிக்குங்க. ஏன்னா நார்மல் ஏரியானா பரவாயில்ல, இங்கெல்லாம் கை கால் பிடிச்சிருச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. எக்ஸாயோட எக்ஸ் கூட வாங்கல. ஓகே ஸ்குவாட், கிளைமேட்டு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் மழை வர மாதிரி தான் இருக்குது. மழை வந்துருச்சுன்னா மாட்டிடுவோங்க. அது நம்ம இந்த பேகை தூக்கிட்டு ஏறதுக்கே அவ்வளோ இதாகுது. மேலே அது மழை வந்து ஆமாம், நாய்ஸ் கிடையாது,
அடேங்கப்பா, பார்த்து ஏறிவாங்க. வலிக்குதுங்க, ரொம்பவே வலிக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்துருவாங்க. ரெண்டாவது கால் தெறிக்கிடுச்சு. உங்களுக்கு ஒரு அற்புதமான அழகான காட்சியை காட்ட போறேங்க. கால் பயங்கரமா வலிக்குதுங்க ஸ்கோர். பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி. இது ஃபுல்லா கோயம்புத்தூர் சிட்டியா, அந்த பக்கம் அவுட்டர் தாங்க. நம்ம பையனோட சவுண்டு தான் கேட்டுச்சு, எங்க இருக்கான்னு தெரியல, கண்டுபிடிக்க முடியல ஆளு. வந்துட்டேன் பாடே, ஏன்னா குருன்னு ஓடி போயிட்டியா. இதுதாங்க கோயம்புத்தூர் சிட்டி. அங்கதான் ஈஷா இருக்கு, தெரியுதா? ஈஷா அங்க இருக்கு. அதான் அங்க இருக்கு பாருண்ணா, பாத்து பாத்து தெரியுதா கேமரால? இங்க 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 இருக்கு பாருங்க, இங்க காட்டுறேன். ஈஷா எவ்வளவு குட்டியா இருக்கு, இவ்வளவு உயரத்துல இருக்குங்க ஸ்குவாட். இவ்வளவு நேரம் நம்ம கஷ்டப்பட்டு வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா உட்காந்து இந்த வியூவை பார்க்கும்போது பாத்துட்டீங்கன்னா பயங்கர எக்ஸைட்மெண்டா இருக்குதுங்க. அங்க குளம், அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ஈசா சிலை இத்தினுண்டா இருக்குதுங்க. வரலாம் அங்கேயே சென்னை உட்காந்துங்கன்ட்டு நிலா கிளம்புது இல்ல. ஆமாங்க, அப்ப கிளம்பி வந்தா உனக்கு நிலா வெளிச்சத்திலேயே வந்துடலாங்க. புரியுதா? புரிஞ்சுங்க ஐயா. இந்த வீடியோ எடுத்து முடியல. ஆமாங்க, எடுத்தும்போ கண்டிப்பா. ரொம்ப நன்றிங்க ஐயா. அங்க போய் எடுத்துட்டு அங்க சென்னை ஒரு தூங்க போறோம். தூங்கு சொல்ல அங்கதான் தூங்குறோம். தூங்கு கூட்டம் இல்ல, தூங்கு. தூங்கிட்டு நிலக்கிழமை போய் கிளம்புனீங்கன்னா சாமி வீடியோ எடுக்க விடுவாங்க மேல. அதெல்லாம் உனக்கு எல்லாம் விட்டு கேட்டா விடுவாங்க, எடுக்க விடுவாங்க, எடுத்துக்கலாம். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. திருநீர்மலை இதுக்கப்புறம் தானேங்க? திருநீர்மலை அது அந்த கட்சி போகணும். சரிங்க ஐயா. நன்றி. பொறுமையா போக கண்டிப்பா எடுக்க விடுவாங்க. அங்க சோலார் போயிட்டு போட்டுக்கிறாங்க. ஓகே ஓகேங்க, அது போட்டு எடுக்க விடுவாங்க. நன்றிங்க ஐயா. நன்றி. கண்டிப்பா, அப்பதான் நல்லா எல்லாரும் வந்துட்டு போவாங்க. வலிக்குதுரா. இவ்வளவு தூரம் ஏறி வந்துச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க ஸ்குவாட். நாங்கள போய் சாமி எப்படியாச்சும் பர்மிஷன் கேட்டு வீடியோ எடுத்துடலாங்க. இன்னும் கொஞ்சம் தள்ளுது, கீழே விழுந்துடாம இருந்தா சரிதான். ஓகே ஸ்குவாட், அடுத்த இங்கதான் வழக்கம் போல எப்பயும் சுக்குட்டி இங்கதான் சாப்பிடுவோம். இங்கே வந்துட்டோம். குட்டி அவங்களும் ஆர்டர் பண்ணிட்டாங்க, ஆவி பறக்க சுக்குட்டி. அது பாத்துட்டீங்கன்னா ஹில்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்குங்க. திருப்பூருங்க. நீங்க எத்தனை வருஷமா இங்க கடை வச்சிருக்கீங்க? இதெல்லாம் எடுத்துட்டு வர்றது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும், கீழ இருந்து மேல கொண்டு வரும்போது. அப்படியே அடுத்த வருஷம் பரவாயில்லைங்க, ஏன்னா கெட்டு போற மாதிரி போல பிஸ்கெட் அதுதானே, அவ்வளவு சீக்கிரம் அந்த அளவு தெரிஞ்சு கூட்டம் எவ்வளவு வரும். அவ்வளவுதான், எதுவும் வேஸ்ட் ஆகாம இருந்தா அவ்வளவுதான். அது போதுங்களே. இங்க நைட் எல்லாம் இப்போ ஸ்டே பண்ண மாதிரி இருந்தா எவ்வளவு வருது? லாஸ்ட் டைம்ல மேல ஒரு மலையில அப்படிதான் இந்த மாதிரி ஒரு ஸ்டே பண்ணிருந்தோம்.
ஆக்சுவலி ஸ்டே பண்றதுக்கு அலோட் இல்லைங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மத்தபடி எல்லாம் யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. மேல இருக்கும் இல்ல மழை வந்துருச்சுன்னா அப்ப என்ன பண்றது பிரச்சனை. ஆமா ஏன்னா எங்கேயுமே எதுவும் இல்லையில அதான் தெரிஞ்ச பசங்க ஆமாங்க. அது வெளியே எல்லா இடத்துல இருந்து வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஆமா லோக்கல்ல ஒரு பேரு 6 மணிக்கு இங்க இருந்து தலை சாயந்தரம் 6 மணிக்கு கீழே வந்துடும். காலைல 6 மணிக்கு கீழே வந்துடும். பரவாயில்ல, எவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா. ஓகே ஸ்குவாட், பாத்துட்டீங்கன்னா இப்ப யாருமே இல்லைங்க. சொல்லப்போனா எங்களுக்கு முன்னாடி ஒரு 10 குரூப் போயிருக்கு. அதுக்கு முன்னாடி நாங்க போயிட்டு இருக்கோம். சொல்லப்போனா தடவை ஆளுங்களே கம்மியா தான் போயிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. பார்த்தாலே தெரியும். மற்ற டைம்லலாம் கூட்டமா ஆளுங்க போயிட்டு இருந்துருவாங்க. ஏன்னா சீசன் முடிய போற டைமுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த கடைக்காரங்கிட்ட பேச்சு கொடுத்துல அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் மாதிரி இப்போலாம் யாரையும் தங்க விடுறது இல்லையாமாங்க. அது யாராச்சும் அவங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் அந்த மாதிரி வந்தாங்கன்னா தான் தங்க விடுறாங்களாம். மற்றபடி வெளியே அவங்க யாரையும் அனுமதிக்கிறது இல்லையா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தர் சொன்னார், ஒரு ஹெட்டுக்கு 1000 ஆகும் சாப்பாடு வித் ஸ்டேவோட ஒரு நைட்டுக்குன்னாரு. பட் ஆனால் நம்ம அதெல்லாம் எதுவுமே பிளான் பண்ணி வரலைங்க. ஏன்னா பட்ஜெட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு நைட்டு நிலா இருந்துச்சுன்னா கீழே இறங்கிடுறாங்க. என்ன நடக்குமோ அது நடக்கட்டும். 5 நிமிடத்தில் 5வது மலை, 5வது மலையில இருக்காங்க. அங்க உங்களுக்கு தெரியுதா, அதான் 6வது மலை, பீமன் கலியுருண்டைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த பக்கம் தான் 7வது மலையே இருக்குங்க ஸ்குவாட். இப்ப கொஞ்சம் பாக்குறதுக்கு உங்களுக்கு ரோடு அந்த பக்கம் நேரா தெரிஞ்சுட்டு போயிருங்க. நேரா தெரியுதா, ஆனா அங்க ஒரு கீழே இறக்கம் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அங்க போயிட்டோம்னா அங்க குளிச்சுட்டு அதுக்கப்புறமா சாமியை பார்க்க போயிடலாங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா. வேற மாதிரி இருக்குங்க. இதுக்கப்புறமா அந்த பீமன் கலியுருண்டை அங்கதான் சொனை இருக்கு. வெளிச்சத்திலே முடிஞ்ச அளவுக்கு சொனைக்கு போகலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பாத்துருவோங்க. 7 மணி 5:45 ஆயிடுச்சு. காரப்பொரியெல்லாம் இருக்கு, பரவாயில்லையே. வரணும்னா நீங்க வழியில போட்டோ எடுத்துட்டு போகணும். அதான் கடையே அங்க எங்க போட்டோ எடுக்க கூடாது. சரி, நான் 5 5 நிமிடத்தில் 5வது மலையா வந்துட்டோம். ஆமாண்டா, 5வது மலை. ஆமாண்டா, இந்த கடையை தாண்டி இந்த கீழே ஏறி இறங்குதா, அதுக்கப்புறம் 5வது மலை ஸ்டார்டிங். அந்த பீமன் கலியுருண்டை 6. அங்கதான் அந்த ஆண்டி சொன்ன இருக்கு. அதான் அங்க போய் குளிக்க போறோம். அதான் ஓகே ஸ்குவாட், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் 5வது மலை வந்துருச்சு. இந்த மேடு ஏறினோம்னா 5வது மலை தாங்க. அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் ரோடுலாம் கொஞ்சம் பரவாயில்லாமே இருக்குது. வழி, அதாவது ரோடு இல்லை, வழி கொஞ்சம் பரவாயில்லாமே இருக்குங்க. அந்த அளவுக்கு படிக்கட்டு இல்லாம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நடந்து போய்க்கலாம். ஏறும்போது ஏறிட்டோம், இறங்கும் போது தான் தெரியும். ஓகே ஸ்குவாட், 5வது மலைக்கு வந்துட்டோம். பாத்துக்கங்க, 4வது மலையோட எண்ட் அது. ஓகே ஸ்குவாட், நான் பீமன் கலியுருண்டை கிட்ட போயிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்துக்கிறேங்க. ஏன்னா ரொம்ப தூரம் பிடிச்சிட்டு ரெண்டையுமே ஹேண்டில் பண்ண முடியல. அங்கே போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம் அடுத்த 6வது மலையில. ஓகே ஸ்குவாட், பார்த்துட்டிங்கன்னா இவர் தான் வந்துட்டு இந்த மொத்த ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஸ்டார்டிங் 4 மலைக்குமான அந்த பதியை போட்டு கொடுத்த அந்த சித்தரோட சமாதியே இதுதாங்க. ஸோ நம்ம அங்கிருந்து வரதுக்கே இவ்வளோ வழித்தனம் போட்டு கொடுத்த ஒருத்தர் நினைவா இருக்கட்டும்னு சொல்லி இங்கே அவர் ஜீவ சமாதி பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு மரம் வச்சிருக்காங்க, அவரோட சமாதிக்கு நல்லது தரணும்னு சொல்லி. ஸோ அதுக்கு வந்துட்டு 1 டம்ளர் தண்ணீராச்சு முடிஞ்ச ஊத்துங்கன்னு சொல்லி கீழே எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம சொனையிலேருந்து பிடிச்சிட்டு அந்த தண்ணி இங்கே கொஞ்சம் ஊற்றிடலாங்க. ஏன்னா நம்ம அடுத்த சொனையில கூட தண்ணி பிடிச்சிக்கலாம்.
எல்லாருமே ஊத்திடலான்னு சொல்லி ஒரு முடிவு வந்துச்சு. கொஞ்சம் அந்த மரத்துக்கு வந்து இப்ப தண்ணி ஊத்த போறாங்க. அதான் அங்க பார்க்க போறீங்க. அங்க பாருங்க இப்ப லைட்டா அந்த கேரளாக்காரர் அவர் வந்து ஊத்திட்டு இருக்காரு. ஊத்துங்க ஊத்துங்க ஊத்துங்க, உங்களுக்கு தோன்றதா போதும். நீங்க போங்க, நீங்க போங்க. சரி, இந்த ஓகே ஸ்குவாட், நம்மளும் தண்ணியை ஊத்திடலாங்க. ஏன்னா இவ்வளவு தூரம் அந்த ஒரு சித்தருக்காக நம்ம ஏதாச்சும் பண்ண முடியுங்க. அந்த மரத்துக்காக இவர் சமயபுரத்துல இருந்து மேல்மருவத்தூர்ல இருந்து வந்த அண்ணா வந்து ஊத்துறாங்க. அடுத்து வந்து இப்ப நான் ஊத்த போறேன். அடுத்து உங்கள் நண்பன் லாகர். நம்ம மச்சான ஊத்திட்டான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பயணத்தை தொடங்கலாங்க ஸ்குவாட். சரியா பாத்துக்கங்கப்பா. ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. மூடியோட எனக்கு தெரிஞ்சு போ கீழே இறங்கிட்டுக்குள்ள அவங்க கிட்ட மலையாளத்தை கட்டிட்டு நான் மலையாளத்தான ஓகே ஸ்குவாட், நம்ம இப்போ அந்த சித்தரோட சமாதிக்கு தண்ணி ஊத்திட்டு அடுத்ததா நம்ம 5வது மலை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோங்க, 6வது மலையை நோக்கி. வெளிங்கிரி இன்னும் ஒரு மலை இருக்கு, இன்னும் 2 மலை இருக்கேட்டா. போகணும் 2 மலை தாண்டினோம்னா வந்துடும் அது. அதுக்கப்புறம் இன்னொன்னு எல்லாம் இப்போ லைட் எல்லாம் போலாம். ஆக்சுவலா மணி 6 மணி ஆயிடுச்சுங்க. இருட்டா போகுது இன்னும் கொஞ்ச நேரத்துல. ஓகே, இப்பெல்லாம் நிறைய கடையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா சீசன் முடிகிற டைம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் மந்த்துக்கு போதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நம்மளே மந்தோட எண்டில் தான் வந்திருக்கோம். ஏப்ரல் மந்த் எண்டில். அடுத்த மாதம்லாம் க்ளோஸ் ஆயிரும். அதனாலே பார்த்துட்டிங்கன்னா நிறைய கடையை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸ்டார்டிங்காக வந்துருந்தீங்கன்னா இந்த கடையெல்லாமே ஓப்பனில் இருந்திருக்கும். விடிய ஓப்பனில் இருக்குங்க. அதான் அவரே சொன்னார், எவ்வளோ கூட்டம் வரும்னு எங்களுக்கு தெரியும், அதுக்களவாக நாங்கள் எடுத்துகிட்டு வந்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க ஸ்குவாட். ஓகே, அங்கே தெரியுதா பீமன் கழிவு இருந்தாங்க, அதுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். அதுவும் அங்கே வந்துட்டு ஒரு இறக்கம் ஏறி இறங்கும் பாருங்க. சரியான ஒரு இறக்கம். வாங்க அதை வீடியோவில் காட்டுறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி. அது ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. வழுக்குப்பாறை, ஃபஸ்ட்டு இந்த வெள்ள விநாயகர் கோயில், அதுக்கப்புறம் இப்போ பார்க்குறவங்களுக்கு நார்மலாக தெரியுது இந்த ரோடு. அது நார்மலாக இருக்குது. அங்கே பாருங்க எவ்வளோ செங்குத்தாக ஏறிட்டு இருக்குன்னு. இந்த மாதிரி தாங்க ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்காட்டிக்கு ஏறும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது. நான் சொன்ன அந்த மேடை அதுதாங்க ஸ்குவாட், தெரியுதுங்களா? அந்த மேட்டில் ஏறணும், அதுதான் ரொம்ப சொல்லப்போனால் கிரிட்டிக்கலாக இருக்கும். ஓகே ஸ்குவாட், பார்த்துட்டிங்கன்னா இந்த ரோடு ரொம்ப டேஞ்சர்னு பார்க்க நார்மலாக தெரியும். இங்கே பாருங்களேன், டக்குன்னு கால் வச்சா ஸ்லிப் ஆயிரும். நைட் டைமில் ஏறும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஏறணுங்க. ஏன்னா கீழே என்ன இருக்குன்னு தெரியாது. அப்புறம் மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி தான் குட்டட்டா அந்த மாதிரி ஆகி போயிடும். ஸோ பார்த்து ஒவ்வொரு அடியுமே பார்த்து கேர்ஃபுல்லாக தாங்க வைக்கணும். ஓகே ஸ்குவாட், பீமன் கழிவுருண்டை வந்துட்டோம். போயிட்டு நைட்டோட இறங்கிடலாமா? இதுதான் பார்த்துட்டீங்கன்னா பீமன் கழிவுருண்டை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இங்க வந்தாச்சு. இப்போ 6வது மேலே ஸ்டார்ட் ஆக போகுதுங்க ஸ்குவாட். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பாறை, அது எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் நிற்கிது. அதுவே ஒரு ஆச்சரியம் தாங்க சொல்ல போனா. ஓகே, பீமன் கழிவுருண்டை நம்ம ரீச் ஆயிட்டோம். அடுத்ததான் நான் சொனைக்கு போயிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். பேக்கில் பாருங்க எப்படிப்பட்ட இடத்த கிராஸ் பண்ணி வந்திருக்கோன்னு. ஓகே ஸ்குவாட், அடுத்த சொனைக்கு போயிட்டு வீடியோ எடுத்துக்கலாம். ஏன்னா சார்ஜர் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும். அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதுதாங்க 7வது மலை. அங்கே தான் நம்ம போகிறோம். பார்த்தீங்களா எவ்வளோ செங்குத்தாக நிற்கிதுன்னு. அந்த மலை நந்தி மாதிரி தெரியுதா, அங்கே தான் சிவன் இருக்காரு. ஸோ அந்த மலையே ஒரு லிங்கம் தான் சொல்லுவாங்க. நீங்கள் அங்கே இருக்கவங்க கேட்டீங்கன்னா பார்ப்போம். நைட் அவர்கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அவர்கிட்ட பேசி பார்ப்போங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம சொனைக்கு அந்த ஊத்துக்கு ஆறு இருக்க இடத்துக்கு போயிடுவோம். அங்கே போயிட்டு நம்ம வீடியோ ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியை காட்டுறேன். நான் சொன்னேனே ஒரு இறக்கம் இறங்குன்னு சொல்லி, அது இந்த இறக்கம் தாங்க ஸ்குவாட். ரொம்ப டஃப்பாக இருக்கும் இறங்கும் போது. ஏன்னா இதெல்லாம் வீடியோ ஆன் பண்ணிட்டு இறங்கினோன்னா நான் ஒரு பக்கம், கேமரா ஒரு பக்கம், குச்சி ஒரு பக்கம் போயிட்டு இருப்போம். இறங்கிருந்தா அந்த ரோட்ல
சரி இப்போ சொன்னைக்கு போகிற ரோடு இதுதான், அவ்வளோதான். இது இறங்கிட்டு அந்த பக்கம் போனால் அடுத்த ஒரு இறக்க இறங்கினா சொன்னேன். அந்த பக்கம் வந்துட்டு இருக்காரு. இல்ல ஓகே இறங்கியாச்சுங்க. ஆமா அப்பா அதிகமா இருக்கும். ஓகே ஸ்குவாட், இதுக்கப்புறம் நான் அங்க போயிட்டு உங்களுக்கு வீடியோ ஆன் பண்ணி காட்டுறேன். வலிக்கிருச்சா என்ன? ஓகே ஸ்குவாட், ஆல்மோஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா இருட்டிடுச்சுங்க. மணி இப்போ பார்த்துட்டீங்கன்னா 6 o'clock இல்லை சாரி 7 o'clock ஆயிடுச்சுங்க. இது ஆமா 7 மணி. இதுக்கப்புறம் அந்த சொன்னையில குளிக்கிறத நினைச்சாலே கொஞ்சம் பயமா தான் இங்க இருக்கு. ஏன்னா அந்த குளிரிட்டு இருக்குது. நம்ம வேற பேக்கப்க்கு ஒரு டிஷர்ட்டும் ஒரு லோயர் மட்டும் தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். பார்த்தாலே தெரியும், பார்த்துட்டீங்களா எவ்வளவு இருட்டாயிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் பயங்கர இருட்டாயிரும். அதுக்கப்புறம் நம்ம கிட்ட டார்ச் இல்ல, எதுவுமே கொண்டு வரல. ஏக்க வந்தோம்னா காலையில இருக்கும், ஏர்லி மார்னிங் ஏறிட்டு ஈவினிங் இறங்கிடலாம் தான் பிளான். ஆக்சுவலா பிளான் அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சுங்க ஸ்குவாட். அந்த அளவுக்கு கூலிங்கா இருக்கு, சில்லுன்னு. ஃபுல்லாவே இருட்டாயிடுச்சு. இப்போ சொன்னையை தாண்டி நம்ம கிளம்பியாச்சுங்க ஸ்குவாட். ஓகே, இருட்டுக்குள்ள எதுவுமே தெரியல, பக்கத்துல போய் கொஞ்சம் பார்த்து தாங்க போகணும். ஓகே ஸ்குவாட், முடிஞ்ச அளவுக்கு நான் மேலே போயிட்டு கூட வீடியோ எடுத்துக்கிறேங்க. ஓகே ஸ்குவாட், பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம வெள்ளியங்கிரி ஆண்டவர் சன்னிதானத்துக்கு வந்தாச்சு. பயங்கர குளிருங்க, நினச்சி கூட பார்க்க முடியல. கீழே அப்பயே போட்டிருந்தாங்க இந்த முடிஞ்ச அளவுக்கு பெட்ஷீட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னு. ஆனால் நாங்கள் ஒன்று மேலே, ஆனால் இவரெல்லாம் பாருங்க வெறும் மேலோடு இருக்காரு, எப்படி நிற்கிறாருன்னு எனக்கு தெரியல. இது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா விநாயகர் கோவில். இதுக்கப்புறம் தான் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஆண்டவர் சன்னிதி அங்கே கீழே இருக்குது. அங்கே ஒரு டெம்பிள் இருக்குது, அங்கேயும் சாமி இருக்காங்க. ஸோ எனக்கு அது சரியாக தெரியல. எனக்கு ஆக்சுவலாக கோல்டு எல்லாமே பிடிச்சிருச்சுங்க, ரொம்ப இதாக இருக்குங்க ஸ்குவாட். ஓகே ஸ்குவாட், இதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம கீழே இறங்க ஆரம்பிக்க போகிறோம். ஒரு 5 minutes மட்டும் எங்கேயாச்சும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கீழே இறங்கிக்கலாம்னு ஒரு பிளானுங்க. போங்க அப்படியே முன்னாடி. ஓகே ஸ்குவாட், நம்ம இதோட கீழே இறங்க போகலாம். சாமி கும்பிட்டு ஓகே ஸ்குவாட், பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃபைனலாக வெள்ளியங்கிரி ஆண்டவர் சன்னிதானத்துக்கு ரீச் ஆகிட்டோங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம 7 மலையை கடந்து வந்தாச்சு. இங்கே இருக்கிறது மொத்தம் 3 லிங்கம் இருக்குதுங்க உள்ள சாமியோட கருவறையில். அதாவது பார்த்துட்டிங்கன்னா நிலம், நீர், காற்று, ஆகாயம். ஸோ வந்துட்டு இந்த மலையே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு லிங்கம் தாங்க ஸ்குவாட். ஸோ முடிஞ்ச எல்லாருமே கண்டிப்பாக வந்து பாருங்கள், சாமியை தரிசிங்க. அதுவும் 7 மலை ஏறி வரும்போதே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. ஏன்னா வந்துட்டு திருநீர் மலை அந்த மாதிரி ஒவ்வொரு மலையை நீங்கள் தாண்டி வரும்போது உங்களுக்கே ஒரு ஃபீல், நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் அடிவாரத்தில் போயிட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுத்து தரேங்க ஸ்குவாட். பார்த்துட்டிங்கன்னா வெள்ளியங்கிரி பயணம் இதோட முடிஞ்சு 7வது மலையை இருந்து திருப்பி 1வது மலைக்கு வந்துட்டேங்க. ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக டைம் நாங்கள் 10 மணிக்கு இறங்க ஆரம்பித்தோம். மணி இப்போ 4 மணி ஆயிடுச்சுங்க. ஸோ கொஞ்சம் மெதுவாக தான் இறங்கணும், ஏன்னா லைட்டும் இல்லை நம்மக்கிட்ட, ஃபோன் லைட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதனால தாங்க ஸ்குவாட். ஓகே ஸ்குவாட், நம்ம வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா வெள்ளியங்கிரிநாதர் நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு ரிட்டன் உள்ள வந்துட்டேங்க. கீழே வந்துட்டு அடிவாரத்துக்கு. ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு மலை ஏறும்போதெல்லாம் என்னால் முடியலைங்க சுத்தமாகவே. எனக்கு என்ன தோணுச்சுன்னா பாதியிலே இறங்கி நம்ம போயிடலாம்
பசங்களை தாட்டி விட்டுட்டு மேலே அவங்க போட்டோம் நம்ம கூட கீழே இறங்கி போயிடலான்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் சரி இவ்வளோ தூரம் ஏறிட்டு அதுக்கு மேலே இங்கே கீழே இறங்கி நம்ம மேலேயே ஏறிடுவோம்னு சொல்லி ஏற ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு மலை தாங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆச்சு. ஒரு 8-10 இடத்துல உட்காந்து தண்ணி குடிச்சிருப்பேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக ஏற ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அங்கே போய் சாமியை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் ரிட்டன் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் என்ன சொல்கிறது, நாங்கள் 7வது மலை போகும்போதெல்லாம் இருட்டிடுச்சுங்க. ஸோ நான் உங்களுக்கு அந்த சொன்னையிலேயே உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்டாகி அது கொஞ்சம் கவர் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஆனாலும் நம்ம இங்கே இருக்கிற லிங்கம் ஒரு சாமியெல்லாம் நல்லாவே கவர் பண்ணிட்டு வந்தாங்க ஸ்பாட். இப்போ என்ன எனக்கு இதுலேருந்து புரிஞ்சுன்னு பார்த்துட்டீங்க, நான் ஏறும்போது ஃபஸ்ட்டு மலையாக இருக்கட்டும் 3வது மலையெல்லாம் கால் 2-3 டைம் ஸ்லிப் ஆக்கி விட்டுருச்சுக்கேன். நான் கீழே விழுந்துட்டேன், முட்டி உடஞ்சிருச்சு, காலெலாம் உடஞ்சிருச்சுன்னே நினச்சிட்டேன். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே அசம்பாவிதம் நடக்காமல் சேஃபாக நம்ம போயிட்டு வந்துட்டோம். இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அதை விட்டால் நீங்கள் கடைசி வரைக்கும் என்ன ஆகுதுன்னு சொல்லி பாருங்கன்றதை எனக்கு கடவுள் உணர்த்திருக்காருன்னு நினைக்கிறேங்க சார். ஸோ அதே தான் உங்களுக்கும், ஒன்ஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதை விட்டுறாதீங்க. தேங்க்யூ ஸ்குவாட். யாராச்சும் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர்.